Hi students, welcome to VP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 10th standard CBSE 8th chapter Trigonometry Exercise 8.1 11th sum. State whether the following are true or false. Justify your answer. First subdivision பார்க்கலாம். The value of tan A is always less than 1. True or false ஆ நம்ம last 10th sum வச்சு நம்ம செக் பண்ணிரலாம். Tan P ஓட வேல்யூ 12/5 ன்னு எழுதி இருக்கோம். 12 5 ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 2 5s are 10, 4 5s are 20. இப்போ கோஷன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 2.4 கிடைச்சிருக்கு. அதாவது 2.4 greater than 1. இந்த மாதிரி நீங்க எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து நீங்க செக் பண்ணீங்கனாலும் tan A ஓட வேல்யூ less than 1 ஆ இருக்க சான்ஸே இல்லை. So this is false. அடுத்து பார்க்கலாம். secant A equal to 12/5 for some value of angle A ன்னு கொடுத்திருக்காங்க. secant A அப்படிங்கிறது cos A ஓட reciprocal. அப்போ இத cos A நம்ம எழுதிக்கலாம். அப்ப நமக்கு வேல்யூ வந்து 5/12 ஆ கிடைச்சிருக்கு. So 5 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா adjacent side, 12 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா hypotenuse side ஆகும். எப்பவுமே hypotenuse side highest ஆ இருக்கும், adjacent side small number ஆ இருக்கும். இப்போ இந்த cos A வந்து நம்ம reciprocal secant A ன்னு எழுதுறப்போ 12/5 நமக்கு கிடைக்கும். So this is true. Third subdivision பாருங்க. Cos A is the abbreviation used for the cosecant of angle A ன்னு கொடுத்திருக்காங்க. So cos A அப்படிங்கிறது cosine A. இதனோட abbreviation பாத்தீங்கன்னா cosine A. ஆனா இங்க cosecant கொடுத்திருக்காங்க. Actually cosecant A அப்படிங்கிறது cosecant A ஓட abbreviation. இது பாத்தீங்கன்னா sin theta ஓட reciprocal. இத வந்து 1/sin A ன்னு எழுதலாம். So இந்த statement வந்து false. அடுத்தது fourth subdivision. Cot A is the product of cot and A ன்னு கொடுத்திருக்காங்க. cotம் Aவும் மல்டிபிள் பண்ணாதான் cot A ன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. This is false. ஏன்னா இங்க sin P, cos P, tan P இந்த மாதிரி ஆங்கிள் எங்க இருக்கோ அந்த ஆங்கிளை மார்க் பண்றதுக்காக தான் நம்ம இங்க பக்கத்துல லெட்டர்ஸ் போடுறோம். இது வந்து இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து false. falseங்கிறத இங்க எடுத்து எழுதிடலாம். அடுத்தது fifth sum பாருங்க. sin theta equal to 4/3 for some angle theta ன்னு கொடுத்திருக்காங்க. sin theta அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து opposite side divide by hypotenuse side. opposite side பாத்தீங்கன்னா 4 அப்படினும் hypotenuse side 3 ன்னு கொடுத்திருக்காங்க. hypotenuse side பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து highest value தான் வரும். ஆனா இங்க 3 ன்னு கொடுத்திருக்காங்க. opposite side விட இங்க வந்து less than values வந்திருக்கு. So hypotenuse side தான் நம்ம right angle triangle இருக்கலே highest value. So இந்த இடத்துல இங்க கொடுத்திருக்க வேல்யூ வந்து wrong. So fifth statement வந்து false. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸர்சைஸ் 8.2 பார்க்கலாம்.